வணக்கம் உறவுகளே. சமீபத்தில ஓடிடில வெளியாகி இருக்கக்கூடிய சல்லியர் திரைப்படம் நம்மள்ல எத்தன பேர் நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறது தெரியல. அ ஓடிடி பிளஸ் அப்படிங்கிற ஒரு ஓடிடி தளத்தில இந்த திரைப்படம் வெளியாகி இருக்கு. இந்த திரைப்படத்துக்கு வந்த பிரச்சனைகள பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ் உறவுகளாக, தமிழர்களாக, இனமானமுள்ள தமிழர்களாய் பிறந்த ஒவ்வொருவரும் வந்து அந்த திரைப்படத்த நிச்சயமா பார்க்கணும். நான் இன்னைக்கு அந்த திரைப்படத்த பார்த்தேன். ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உருவாக்கின ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இதற்கு முன்னாடி இதே இயக்குனர் கிட்டு அவர்களுடைய மேதகு திரைப்படம் வந்திருந்துச்சு. அந்த மேதகம் திரைப்படம் போலவே தான் இந்த சல்லியர் திரைப்படமும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை நமக்குள் உருவாக்கும். தமிழ் வரலாறு நம்மளுடைய அ இனத்தின் வரலாறு தெரிஞ்சுக்கணும். உண்மையான வரலாறு தெரிஞ்சுக்கணும். மற்றவர்கள் காட்டக்கூடிய அந்த வரலாறுலாம் இல்லாமல், நம்மளுடைய உண்மையான வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம நெனச்சோம்னா, நிச்சயமா இந்த திரைப்படம் இது மாதிரியான திரைப்படங்கள தான் நம்ம பார்க்கணும். ஒரு புத்தகம் படித்த ஒரு உணர்வு, நம்மளுடைய தமிழின வரலாற்றினுடைய போராட்டங்களினுடைய, நம்ம உறவுகளினுடைய வாழ்க்கை 2009க்கு முன்பு வரை எப்படி இருந்துச்சு? எப்படியெல்லாம் அவர்கள் போராடிக் கொண்டிருந்தார்கள்? அந்த போர் முடியிற வரை என்ன மாதிரியான வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்கள்? அப்படிங்கிறது பற்றின வரலாறு ஒரு புத்தகம் எடுத்து நம்ம அத வரலாறா படிச்சோம் அப்படின்னா, என்ன ஒரு ஒரு பிம்பத்தை நம்மளால் பார்க்க முடியுமோ, என்ன ஒரு வரலாற்றை நம்மால் தெரிந்து கொள்ள முடியுமோ, அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றை இந்த திரைப்படம் பேசியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அவ்வளவு வந்து ஒரு பாதிப்பை உருவாக்கின திரைப்படம் சல்லியர்கள். தயவு செஞ்சு வந்து பார்க்கணும்னு நெனைக்கிறவங்க, இது ஓடிடில மட்டும் தான் வந்திருக்கு. இந்த திரைப்படத்த அ திரையரங்குகள வெளியிடுவதற்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்துச்சு அப்படிங்கிறது வந்து, இயல்பாகவே நம்மளுடைய நிலத்தில, ஒரு தமிழனுடைய நிலத்தில் தமிழனுடைய வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு நாம் இவ்வளவு போராட வேண்டியிருக்குது. நம்மளுடைய வரலாற்றை நாம் அறிந்து கொள்வதற்கு. புத்தகங்கள்ல வந்தா கூட வெளியிட்டு விட்டுருவாங்க போல இருக்கு. ஆனா வந்து ஒரு திரைப்படமாக வந்தால் மட்டும், எங்கிருந்து இத்தனை பெரிய அ எதிர்ப்புகள், இத்தனை பெரிய தடைகள் வருது அப்படிங்கிறது தெரியல. ஆனாலும் அத வந்து ஓடிடில வெளியிட்டுருக்காங்க. நான் அந்த ஓடிடி பிளஸ் அந்த ஓடிடி தளத்தினுடைய இணைப்ப வந்து நம்மளுடைய அ கருத்து பெட்டியில நான் குடுக்குறேன். விளக்க பெட்டியிலயும் குடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுக்குறேன், கமெண்ட் பாக்ஸ்லயும் குடுக்குறேன். வேணுன்றவங்க அத போய் பாருங்க. ஒரு ஆண்டுக்கான இந்த ஒரு திரைப்படத்துக்காகவே வந்து நம்ம ஒரு திரையரங்குக்கு போய் நம்ம வந்து ஒரு ரூ. 1000 செலவு பண்ற இடத்துல, வெறும் ரூ. 299 குடுத்து, 1 ஆண்டுக்கான சந்தாவையும் போட்டு, இது போன்ற இன்னும் நெறைய திரைப்படங்கள் அந்த தளத்துல இருக்கு. நம்மளுடைய தமிழ் சார்ந்த திரைப்படங்களே, நம்மளுடைய வரலாறு சார்ந்த திரைப்படங்களே நெறைய இருக்கு. பார்க்கணும்னு நெனைக்கிறவங்க, பார்க்கணும்னு நெனைக்கிறவங்க இல்ல, நிச்சயமாக தமிழர்களாய் பிறந்த ஒவ்வொருவரும் இதற்கு வந்து ஆதரவு குடுக்கணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. நான் வந்து முதல்ல நான் அத போய் பார்க்கணும். நம்ம பார்த்துட்டு தான் நம்மளுடைய கருத்த வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு நான் நெனச்சேன். அதனாலேயே வந்து முதல்ல அந்த திரைப்படத்த பத்தி நான் வந்து முழுக்க பார்த்துட்டு வந்துட்டேன். 2009க்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு காலகட்டத்தில் சல்லியர்கள் அப்படின்றவங்க மருத்துவர்களாக பணியாற்றிய ஒரு குழுவினர். அந்த மருத்துவ குழுவினர் என்ன மாதிரியான சட்டதிட்டங்களை எல்லாம் தங்களுக்குள் வைத்துக் கொண்டார்கள்? தலைவர் என்னென்ன சட்டதிட்டங்களையும் அவர்களுக்காக வகுத்து கொடுத்தாரோ, அந்த சட்டதிட்டங்களை எல்லாம் அவர்கள் எப்படி வந்து முறையாக பின்பற்றி, எப்படி வந்து உயிர்களை காப்பாற்றினார்கள்? அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய உண்மையான வரலாறு அதுல வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். போர்க்களத்தில் இருந்து கொண்டு உயிரை பற்றி கவலை இல்லாமல், கவலைப்படாமல், உறவுகளை இழந்து, குடும்பத்தை இழந்து, தன்னுடைய இனத்திற்காக போராடி களத்தில் நின்று மாண்டு போனாலும் பரவாயில்லை என்று உயிரை துச்சமாக எண்ணி களத்தில் நின்று போராடிய அந்த ஒரு இரத்த களத்திலும், அந்த ஒரு குருதி நிலத்திலும்
எதிரியிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு சட்டத்தை வகுத்து, நான் இன்னைக்கு கூட வந்து ஒரு வரி எழுதினேன். தமிழனுக்கு முதல்ல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே அவனுடைய மனிதாபிமானம் தான். எதிரியிடம் கூட வந்து மனிதாபிமானத்தோடு நடந்து கொண்டு, கடைசியில வந்து தான் ஏமாளியா களத்துல நிற்கக்கூடியவன் தான் தமிழன். ஆனாலும் இத்தனை ஆனால் அதற்கு பிறகு ஒரு வரி எழுதினேன். இத்தனை துரோகங்களுக்கு பிறகும், இத்தனை இழப்புகளுக்கு பிறகும், இத்தனை காயங்களுக்கு பிறகும் தமிழினம் இத்தனை ஆண்டு காலமாக நிலைத்திருக்கிறது என்றால், அதற்கு காரணமும் அந்த மனிதாபிமானம் தான் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வரி எழுதினேன். தமிழனுடைய அ இழப்புகளுக்கும், தமிழன் இந்த நிலத்தில் மீண்டும், 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 மீண்டும் நசுக்கப்பட்டுக் கொண்டே இருப்பதற்கும், நம் இனத்தில் பல உயிர்களை நாம் இழப்பதற்கும் மிக, மிக முழு முதற் காரணமா இருக்கக்கூடியது நம்மளுடைய மனிதாபிமானம். சக உயிரை, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று நினைக்கக்கூடிய அந்த எண்ணம் தான். ஏனென்றால், அதுல ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஒரு வரி இருக்கும். அதுல ஒரு 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 வார்த்தை சொல்லியிருப்பாங்க. எதிரி என்பவன் கையில் ஆயுதம் இல்லாமல் என் உயிரை காப்பாற்றுங்கள் என்று வந்துவிட்டால், அவன் எதிரின்லாம் பார்க்கக்கூடாது. அது ஒரு உயிர். அந்த உயிர காப்பாத்தணும். அவன்கிட்ட ஆயுதம் கிடையாது. அவன் நம்மள கொல்ல தான் வந்தான். ஆனா, அவன்கிட்ட இப்ப ஆயுதம் கிடையாது. ஆனால், இந்த ஒரு ஒரு மனிதாபிமானத்தை, இந்த இரக்கத்தை உலகத்தின் எந்த ஒரு ஒரு நாட்டின் படையும், ஒரு ராணுவமும் பின்பற்றியதாக வரலாறு இருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஒரு முறை வந்து நான் படித்த ஒரு வரலாறு, 2ஆம் உலகப் போரின் போது எல்லா ஒரு வதை முகாம்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, விஷவாயு செலுத்தி லட்சக்கணக்கான யூதர்கள வந்து கொன்ன அந்த வரலாற்றுல, ஒரு முகாம்ல எல்லா அ வயதானவர்கள் எல்லாரையும் போட்டு, இளைஞர்கள் எல்லாரையும் போட்டு, குழந்தைகள் முதற்கொண்டு, பச்சிளம் குழந்தைகள் முதற்கொண்டு எல்லாரையும் போட்டு, ஒரு வதை முகாம்ல விஷவாயுவ செலுத்தி கொன்றுவாங்க. ஆனால் அத்தனை மக்களும் சேர்ந்து ஒரே ஒரு சின்ன ஒரு சிறுமியினுடைய உயிரை அப்படியே அந்த விஷவாயு அவளை தாக்காத அளவுக்கு மேல அப்படியே ஒரு 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 கூடு போல இருந்து அந்த சிறுமிய காப்பாத்துவாங்க. அப்படி காப்பாற்றி முடித்த பிறகு, அந்த விஷவாயு கொஞ்ச நேரத்துல நிறுத்தப்படும். எல்லா உயிர்களையும் அப்படியே மாண்டு சரிந்து விழும். இறந்து செத்து விழும். விழுந்த பிறகு அந்த ஒரு சிறுமி மட்டும் உயிருக்கு போராடிக் கொண்டிருப்பாள். உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், அப்போ ஒரு ஒரு ராணுவ வீரன் வருவான். வந்து அந்த 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 அறைய திறக்கும் பொழுது, அந்த ஒரு சிறுமி அழுதிட்டு இருக்கும்போது, அவன் அ அப்படியே ஆச்சரியமா பார்ப்பான். "எப்படி இந்த சிறுமி மட்டும் இந்த விஷவாயு தாக்குதல்லேருந்து தப்பிச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு இவன் கடகடன்னு ஓடி போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ராணுவ மேஜர் ஜெனரல் கிட்ட அவன் சொல்லுவான். இந்த மாரி வந்து ஒரு குழந்தை மட்டும் பொழச்சிருச்சு. அது உண்மையிலேயே அவங்க கடவுள் தான் அத காப்பாத்தியிருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். எல்லா ராணுவ வீரர்களுமே அப்படியே அதிசயமா பார்ப்பாங்க. ஏன்னா, விஷவாயு அது ஒரு காற்று. அது எல்லாருமே சுவாசிச்சு நம்ம இறந்துருவோம். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல ஒரே ஒரு குழந்தை மட்டும் காப்பாற்றப்படும்போது எல்லாருமே ஆச்சரியமா பார்ப்பாங்க. பார்க்கும்போது பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இது எப்படி நடந்திருக்கும்? அவங்க கடவுள் அவங்க காப்பாத்திட்டார் போல இருக்கு அப்படின்லாம் அப்படியே பயங்கரமா பேசிட்டே இருக்கும்போது, திடீர்னு அந்த ராணுவ மேஜர் ஜெனரல் வந்து துப்பாக்கி எடுப்பாரு. அந்த குழந்தைய சுட்டுக் கொன்றுவாரு. சுட்டுக் கொன்னுட்டு அவரு ஒரு வார்த்தை சொல்லுவாரு. நடந்த இந்த நிகழ்வு மட்டும் ஹிட்லருக்கு தெரிஞ்சா நம்ம எல்லாருமே செத்துருவோம். நம்ம எல்லாருமே இறந்து போயிடுவோம். அவர் நம்மள எங்க இருந்தாவது பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அவங்களுக்குள்ள அப்படி ஒரு ஒரு பயத்தை உருவாக்கி வைத்திருந்தார் ஹிட்லர் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அப்படி இது எதற்காக இந்த இடத்துல சொன்னேன் அப்படின்னா, எதிரியினுடைய இனத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயிர் ஏதோ ஒரு வகையில் காப்பாற்றப்பட்டு விட்டது. அதுவும் ஒரு ஒரு பச்சிளம் உயிர், ஒரு சிறுமியினுடைய உயிர் குறைந்தபட்சம் கருணை அடிப்படையிலேயாவது அந்த குழந்தையை கொல்லாமல் விட்டிருக்கலாம். நம்முடைய இந்த இந்த திரைப்படத்துல நம்ம பார்க்கும்போது அந்த அந்த காட்சியில அந்த அந்த வரிகள் சொல்லுவாங்க. எதிரியினுடைய அவன் எவ்வளவு பெரிய அவன் நம்மள கொல்ல வந்த எதிரியாகவே இருந்தாலும், அவனிடத்துல ஆயுதம் மட்டும் இல்ல அப்டின்னா, அவனை வந்து கொல்லக்கூடாது. அவனுடைய உயிருக்கு போராடிட்டு இருந்தோம்னா, அவன் உயிர நம்ம காப்பாத்தணும்.
அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு காட்சி வரும். ஆனால் அப்படியே இதை அந்த காட்சியோடு பொருத்தி பார்த்தோம்னால், தமிழர்களாகிய நம்மளுடைய மாண்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உயர்ந்தது, நம்மளுடைய இனத்தினுடைய மாண்பு எந்த அளவுக்கு உயர்ந்தது அப்படிங்கிறது அத வந்து விவரிக்கவே முடியாது. அந்த காட்சிகள்லாம் வந்து பல இடங்கள்ல கண்ணீர் அப்படியே வந்து நம்மள அறியாம நம்ம அழுதுருவோம். அப்படி ஒரு அழுகை வரக்கூடிய ஒரு ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த திரைப்படத்திற்கு பல எதிர்ப்புகள். ஏன்னா நம்மளுடைய வரலாற பேசுறது, நம்ம நிலத்தில பேசுறது எல்லாமே வந்து என்னன்னா, நமக்கு ஆதரவா இருப்போம்ன்னு சொல்லக்கூடியவன் தான் முதல்ல எதிர்ப்பானுங்க. அதுதான் இந்த திரைப்படத்துக்கும் நடந்திருக்கு. இன்றைக்கு வரை தமிழர்களே நாங்க உங்களை காப்பாத்துவோம், அப்படி காப்பாத்துவோம், இப்படி காப்பாத்துவோம், கட்டுமரமா உழுந்தெல்லாம் காப்பாத்துவோம்ன்னு நம்மகிட்ட சொன்னாங்கல்ல. சொன்ன ஒருத்தர் கூட இந்த திரைப்படத்துக்காக இதுவரை வாய் திறக்கல. அவர்கள் சொன்னவர்கள் மட்டும் இல்ல, அவர்களோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் இதுவரை ஒருத்தர் கூட வாய திறக்கல. இதுதான் தமிழா? தமிழர்களுக்கு வந்து புரிந்து கொள்ள வேண்டியது, எங்களை அவர்கள் காப்பாற்றி விடுவார்கள், இவர்கள் காப்பாற்றி விடுவார்கள்ன்னு நம்பிட்டு இருக்கீங்கல்ல. உங்களுக்கு முக்கியமா சொல்றது இதுதான். இதுதான் நம் கண் முன்னாடி இருக்கக்கூடிய சான்று. தமிழர்களே பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இவ்வளவுதான். நீங்கள் யாரையெல்லாம் நம்பி போகிறீர்களோ, அவர்கள் எல்லோரும் தான் உங்களுடைய குரல் வலையை முதலில் நெரிப்பார்கள். உங்களுடைய நெஞ்சில் கூட இல்ல. உங்களுடைய முதுகில் முதலில் கத்தியை பாய்ச்சக்கூடியவர்கள் அவர்கள்தான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அப்படிங்கிறது இந்த திரைப்படத்திற்கு நடந்த நிகழ்வே நமக்கு வந்து மீண்டும், மீண்டும் இது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. வரலாற்று அடிப்படையில தொடர்ந்து தமிழன் நசுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான். யாரோ ஒருவனுடைய வரலாறு நம்முடைய வரலாறாக நம் நம் தலை மீது திணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நம் எதிர்கால தலைமுறையிடம் கொண்டு செல்லப்பட்டு சேர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, வீரம் என்பது என்ன அப்டின்னா, 10 பேர பறந்தடிக்கிற மாரி போலியான காட்சிகள் வைக்கிறது தான் வீரம்னு சொல்லி திரைப்படங்கள் நம்ம கண் முன்னாடி காட்டப்பட்டுட்டு இருக்கு. ஆனால் உண்மையான வீரத்தை பேசக்கூடிய திரைப்படங்கள் எடுத்தால், உண்மையான வரலாற்றை பேசக்கூடிய திரைப்படங்கள் எடுத்தால், அதற்கு இப்படித்தான் எதிர்ப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது. இவர்கள் வாய் திறந்து நாங்கள் அதை எதிர்க்கிறோம் என்று சொல்ல மாட்டார்கள். ஆனால் அதே நேரம் அவர்கள் ஆதரிக்கிறோம் என்றும் சொல்ல மாட்டார்கள். இதுதான் தமிழா! உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்ச்சி. உனக்கான துரோகம் இதுதான். இப்படிதான் வதைக்கப்படும். நீ வதைக்கப்படும் போதெல்லாம், உன்னோடு இருந்து தோள் கொடுத்து உன்னை காப்பாற்ற வேண்டியவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், உனக்கு அ துன்பம் வரும் வரை உன்னை காப்பாற்றுவேன். உனக்கு துன்பம் வந்தால் நான் தான் முதலில் தோள் கொடுப்பேன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். துன்பம் வந்த பிறகு அப்படியே உன்னை கை கழுவி விட்டு, அவர்கள் மட்டும் சேஃபாக இருப்பார்கள். இதுதான் காலகாலமாக தமிழா உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதை இப்போதும் மீண்டும் இந்த திரைப்படம் மூலமாக நம் கண் முன்னாடி அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நீ நல்லா யோசிச்சு பாருங்க. 2009 காலகட்டத்திற்கு முன்னாடி வரை இதே வரலாற்றுக்காக, இதே இனத்திற்காக பேசிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் தான் காப்பாற்றப் போகிறோம் என்று மேடைக்கு மேடை முழங்கிய மார்தட்டிக் கொண்டிருந்த எந்த ஒரு வாயும் இந்த நேரத்தில் திறக்கவே இல்லை. மே 18 என்று ஒரு இயக்கம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து நாங்கள் அதற்காக வந்து மே 18 நாளை அனுசரிக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மட்டும் இல்ல. இந்த மாரி ஏகப்பட்ட இயக்கங்கள் இருக்கிறார்கள். இருக்கக்கூடிய எந்த இயக்கமும் இதுவரை இந்த திரைப்படத்திற்காக ஆதரவாக ஒரு குரல் கொடுத்ததாக தெரியவில்லை. நாம் தமிழர் கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில தமிழ் தேசிய அமைப்புகள் தான் இந்த திரைப்படத்தை பத்தி பேசியிருக்கிறார்களே தவிர, எந்த திராவிட அமைப்புகளும் சரி, எந்த ஆரிய அமைப்புகளும் சரி, தமிழர்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்ன எந்த அமைப்புகளுமோ, இதுவரை வாய் திறந்து இந்த திரைப்படத்திற்கு ஆதரவாக ஒரு குரல் கூட கொடுக்கவில்லை. பிவிஆர் அ திரையரங்குக்காரன் வந்து தரமாட்டேன்னு சொல்றான். 1700 திரையரங்குகள் இருக்கு. அதுல சென்னையில மட்டுமே கிட்டத்தட்ட 100 திரையரங்குகள் அவனுக்கு சொந்தமாக இருக்கு. அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அதுல ஒரு திரையரங்கு கூட குடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கான். வெறும் 37 திரையரங்குகள் மற்ற திரையரங்குகள் தான் வந்து குடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. 37 திரையரங்குகள்ல கொடுத்தால் எப்படி போட்ட பணத்தை அவர்களால் எடுக்க முடியும்? அப்ப என்னன்னா, நாங்க குடுக்குறோம். நாங்க குடுக்காமலாம் இல்லையே! அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க கேட்கல, எடுத்துக்கல சார். பாருங்க நாங்க 37 குடுக்குறோம்ல அப்படின்னு சொல்லலாம். ஆனா 37ல வருமானம் வராது. இது எப்படின்னா, நாங்க குடுக்குற மாரி குடுப்போம். இந்த நிறுவனத்துலலாம் வேலை செய்வாங்க பார்த்திருக்கீங்களா? ஒருத்தன வந்து
வேலை செய்யக்கூடிய நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய பணியாட்கள்ல, எம்ப்ளாயில எவனா ஒருத்தன வந்து அந்த வேலைய விட்டு தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அவனுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவனே ஒரு கட்டத்துல எனக்கு இந்த வேலை வேணாங்க அப்டின்னு விட்டுட்டு போயிருவான். அப்புறம் கடைசில என்ன சொல்லுவாங்க, "ஐயோ! நாங்க அவன வந்து வச்சுக்கணும்னு தாங்க பார்த்தோம். அவனே பேப்பர் போட்டு வெளில போய்ட்டான். நாங்க என்ன பண்றது?" அப்டின்னுவாங்க. இதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. குடுக்குறோம்ன்னு சொல்லுவாங்க. ஆனா குறைவா குடுப்பாங்க. குறைவா குடுக்கறத வச்சு ஒரு தயாரிப்பாளர் எப்படி அந்த பணத்த எடுக்க முடியும்? காமாட்சி சுரேஷ் காமாட்சி வந்து கிட்டத்தட்ட அவருடைய காலத்துக்கு இந்த திரைப்படம் வந்து 2 ஆண்டுகள் ஆகிறது. இந்த திரைப்படம் தொடங்கப்பட்டது. திரைப்படத்திற்கான தயாரிப்பு வேலைகள் எல்லாமே தொடங்கப்பட்டு 4 ஆண்டுகள் இந்த திரைப்படத்திற்காக அந்த குழுவினர் முழுக்க முழுக்க உழைத்திருக்காங்க. அவ்வளவு. அதுவும் யாரோ ஒரு ஒரு ஒண்ணும் ஒரு 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 நடிகை வந்து பெருமையா பேசுறதோ, ஒரு கவர்ச்சியோ, இல்லை வந்து ஒரு ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வந்து பெரிய அவன அப்படியே அசகாய சூரனா காட்டுறதெல்லாம் கிடையாது. வரலாறு. வரலாறு. முழுக்க முழுக்க அதுவும் அவரு இயக்குனர் கிட்டு வந்து அத அவ்வளவு அழகா சொல்லியிருப்பார். நீங்க அந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா தெரியும். எப்படி மேதகு வந்து நாம் வந்து ஒவ்வொருவரும் மெனக்கெட்டு மேதகு வந்தபொழுது ஒவ்வொருவரும் வந்து நம்ம பார்த்து அந்த திரைப்படத்துக்கு ஆதரவு குடுத்தோமோ, அதே மாதிரி தான் இந்த திரைப்படமும். மேதகு திரைப்படம் எப்படி வந்து தலைவருடைய வரலாற்றை நமக்கு வந்து கண்ணு முன்னாடி நிறுத்துச்சோ, அதே மாரி தான் இந்த திரைப்படமும் அன்று நடந்த அந்த சல்லியர்களுடைய வாழ்க்கையில் நடந்த வரலாற்றை நம்மளுடைய கண் முன்னாடி அப்படியே நிறுத்துது. அவ்வளவு அழகா இருந்துச்சு. எனக்கு வந்து என்ன வலியா இருந்துச்சு அப்டின்னா, நமக்காக ஒரு திரைப்படம் நம்மளுடைய வரலாற்ற பற்றி எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த வரலாறை பற்றி எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்த பத்தி நம்மள்ல எத்தன பேரு அடுத்தவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கோம். அடுத்தவர்களுக்கு இந்த தகவல்களை கடத்தி இருக்கோம். ஒவ்வொரு தமிழனும் சொல்லணும். ஒவ்வொரு அப்பா, அம்மாவும் பிள்ளைகளுக்கு போட்டு காட்ட வேண்டிய ஒரு திரைப்படம். நீ இப்படியெல்லாம் தான் நம்மளுடைய உறவுகளை நம்ம இழந்தோம். இதுதான் நம்மளுடைய உண்மையான வரலாறு. அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் இந்த திரைப்படத்த அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும். எப்படி வந்து மேதகுக்கு நம்ம வந்து ஆதரவு குடுத்தோமோ, அதே மாரி இந்த திரைப்படத்துக்கும் நாம் தமிழர்களாகிய இனமானம் உள்ள தமிழர்களாய் பிறந்த ஒவ்வொருவரும் இந்த திரைப்படத்துக்கு வந்து ஆதரவு குடுக்கணும். அந்த திரைப்படத்திற்கான ஓடிடி அந்த தளத்திற்கான ஓடிடி பிளஸ் அப்படிங்கிற அந்த தளம் நீங்க வந்து Google Play Storeல போய் தேடுனீங்கனாலே ஒரு சிகப்பு கலர் இது போட்ட ஓடிடி பிளஸ்ன்னு வரும். நீங்க அதிலிருந்து எடுத்து ரூ. 299 தான். இது இந்த திரைப்படத்துக்காக மட்டும் இல்ல. ஆண்டு சந்தாவே ரூ. 299 தான். இதுல நீங்க வந்து ரூ. 299 நம்ம போட்டு இந்த திரைப்படம் பார்க்கறது மட்டும் இல்லாம, இனி அடுத்த ஒரு 1 ஆண்டுக்கு இந்த இந்த ஓடிடி தளத்தில வரக்கூடிய எல்லா திரைப்படத்தையும் நம்மளால பார்க்க முடியும். பிரீமியமா. அந்த அளவுக்கு வந்து இருக்கு. ஒவ்வொருத்தரும் இதுக்கு வந்து ஆதரவு குடுக்கணும். என்னுடைய இது மாதிரி வந்து முடிஞ்சவர்கள் எல்லாருமே இதே மாரி வந்து நம்மளும் பேசணும். ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம வந்து இத பேசி நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு இந்த தகவல்கள கொண்டு போய் கடத்தி சேர்க்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அப்படி நாம் செய்தால் மட்டுமே நம்மளுடைய வரலாறு மீண்டும், 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 மீண்டும் இன்னும் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நிறைய வரலாறுகள் பேசப்படும். நாம என்ன பண்றோம்னா, எவனோ ஒருத்தன் வந்து நம்மள வந்து இழிவா பேசிட்டா, அவனுக்கு நம்ம வந்து மறைமுகமாக நாம வந்து அவன போய் திட்டுறது, அவன பத்தி சமூக வலைதளங்கள்ல பேசுறது, அவன பத்தி இருக்கிற எல்லாமே அவன நம்ம வளர்த்து விட்டுட்டு இருக்கோம். ஆனால் நம்மளுடைய வரலாற்றை பற்றி ஒரு திரைப்படம் எடுக்கப்பட்டாலும், நாம் அதற்கு வந்து என்னன்னா நம்ம வரலாறு தானே! என்ன நம்ம வரலாறு தானே! அதுல இருக்கக்கூடிய தகவல்கள யார் தெரிஞ்சுப்பா? நாம தான் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் தமிழன் வளரல, தமிழ் தேசியம் வளரல, தமிழ் தேசியம் வந்து தமிழ் தேசியத்துக்கான ஆட்கள் வந்து அரசியல்ல வரல, வந்தா ஆதரவு குடுக்க மாட்டோம். தமிழ் வரலாறு புத்தகங்கள் வந்தா படிக்க மாட்டோம். தமிழ் வரலாற்று திரைப்படங்கள் வந்தா பார்க்க மாட்டோம். தமிழனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் குரல் கொடுக்க மாட்டோம். எதுவுமே செய்ய மாட்டோம். ஆனா தமிழ் வாழணும், தமிழ் வரலாறு வரணும், தமிழ் திரைப்படங்கள் வரணும். ஆதரவு குடுத்தா தான் வரும். சோறு போட்டா தான் அந்த அந்த உயிர் உயிர் வாழும். உயிர் வாழ்ந்தா தான் அடுத்தடுத்து மீண்டும், மீண்டும் அடுத்தடுத்த திரைப்படங்களையோ, வரலாற்றையோ உருவாக்கும். ஆனால் நான் சோறெல்லாம் போடலாம் மாட்டேன். ஆதரவுலாம் தெரிவிக்க மாட்டேன். ஆனால் எனக்கு வரலாறு மட்டும் வந்துகிட்டே இருக்கணும். எங்கருந்து வரும்? நாம தான் ஆதரவு குடுக்கணும். அதுதான் நம்மகிட்ட இருக்க பிரச்சனை. ஆனா நம்மள எவனோ ஒருத்தன் திட்டிட்டான்னா மட்டும் நமக்கு உடனே கோவம் வந்துருது. போய் இணையத்துல போய் அவன வந்து கன்னா பின்னான்னு திட்டி, அவன வளர்த்து விட்டுட்டு இருக்கோம். நாம அவன பத்தி பேசாம இருந்தாலே, திட்டுற அவனுக்கே வந்து என்னடா இவனுங்க எதையும் கண்டுக்க மாட்றானுங்க. பேசாம விட்டு தொலைப்போன்டா அப்படின்னு அவனே விட்டுட்டு ஓஞ்சுருவான். அவனுக்கே வந்து ஒரு கட்டத்துல அவனுக்கு என்ன ஆகுதுன்னா, இப்ப நீங்க இன்னொரு ஒரு சில இந்த திரைப்படங்கள்லாம் ஒரு காட்சி வரும். சும்மா ஒருத்தன் இருப்பான். சும்மா ஒருத்தன போய் சீண்டி அவன பெரிய ஆளாக்கி விட்டுருவோம். நாம அந்த வேலைய தான் பார்த்துட்டு இருக்கோம்.
சமூக வலைதளங்கள்ல நம்மள பத்தி இழிவாகவோ, அவமானமாகவோ பேசக்கூடியவன பத்தி, அவன போய் பதிலுக்கு திட்டுறோன்ற பேர்ல அவன வளர்த்து விட்டுட்டு இருக்கோம். திருவள்ளுவர் ரொம்ப அழகா ஒரு திருக்குறள் சொல்லியிருப்பாரு. "அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின்" அப்படின்றது. எது தேவையோ அதை நோக்கி நகர்ந்தாலே, எது தேவையில்லையோ அது நம்மள விட்டு விலகி போகிடும். அதுதான் ஒரு அழகான அல்லவை அல்லவைனா தேவையில்லாதவை. அல்லவை தேயும், அல்லவை தேயணும், தேவையில்லாததை தேயணும் அப்படின்னா, நல்லவை நாடி எது தேவையோ அதை நாடி, இனிய சொல்லின் இனிய வார்த்தைகள பேசினாலே போதும் அப்படின்றது திருக்குறள்ல அழகா சொல்லப்பட்ட ஒரு திருக்குறள். ஆனால் நாம அத செய்யறதே கிடையாது. எதுவெல்லாம் இந்த சமூகத்துக்கு தேவையில்லையோ, எதுவெல்லாம் நமக்கு எதிரா இருக்கோ, அத பத்தி பேசி, 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 பேசி அத உருவாக்கிக்கிட்டே இருக்கோம். நமக்கு எது தேவையோ அத விட்டுர்றோம். அப்புறம் அது செத்து போச்சுன்னா மட்டும், "ஐய்யய்யோ! செத்து போச்சு. காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லாம இன்னைக்கு அனாதையா இருக்கு." யார் அனாதையா விட்டா? நாம தான் அனாதையா விட்டோம். நாம அதுக்கான தார்மீக பொறுப்பை என்னைக்கு எடுத்துக்கிட்டு, அத நம்ம வளர்க்க, உருவாக்க முயற்சி பண்றோமோ, அடி எடுத்து வைக்கிறோமோ, அன்னைக்கு தான் நம்மளுடைய தமிழ் தேசியமும் வளரும். அதனால இந்த திரைப்படத்த நான் பார்த்துட்டேன். என்னுடைய கருத்துக்கள பதிவு பண்ணணும்னு நெனச்சேன். நீங்களும் பாருங்க. பார்த்து உங்களுடைய கருத்துக்களையும் இதே மாரி பதிவு பண்ணி, இன்னும் குறைந்தபட்சம் ஒரு ஒரு 4 பேரையாவது, ஒரு 10 பேரையாவது இந்த திரைப்படத்த பார்க்க வையுங்க. வாழ்க தமிழ் தேசியம். நன்றி.